ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2024 மலையாளத்துல வந்த அப்ரகாம் மோசல்லர் அப்படின்ற ஒரு சூப்பரான இன்வெஸ்டிகேஷன் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஆன்லைன் இல்லாம நேரடியா நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த படத்தோட ஹீரோவான அப்ரகாம் மோசல்லர் அவர் ஃபேமிலியோட வெக்கேஷன் காண்டி மூணார்ல ஒரு ரெசார்ட்ல இருக்கும்போது அப்ப அவர் இருக்கிற ரெசார்ட்டுக்கே ஒரு போன் கால் வருது. அட்டன் பண்ண அந்த சைடு பேசுறது மூணார் லோக்கல் போலீஸ். லோக்கல்ல 2 ஃபாரினர்ஸ் கொலை பண்ணி இறந்ததாகவும் அதை பாக்குறதுக்கு சம்பவம் நடந்த இடத்துக்கு நீங்க வரணும்னு உங்களோட போன் ரீச் ஆகாததுனால நேரடியா இந்த ரிசார்ட்கே கால் பண்ணிட்டு ஒரு தடவை வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவரோட ஒய்ஃப் கிட்டையும் பொண்ணுகிட்டையும் ஒரு ½ hourல வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்க இருந்து கிளம்பி போற வழியில அவரோட அசிஸ்டன்ட் கால் பண்ணி ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றதுக்காண்டி தான் நான் லீவ் எடுத்துட்டு வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு மர்டர் கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லி லோக்கல் போலீஸ் ஆளுங்க கால் பண்ணி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் கூட விடாம உடனே நான் அங்க இருந்து கிளம்ப வேண்டியதா போச்சு. எதுக்காக நான் இருக்கிற ரிசார்ட் நம்பர்லாம் அவங்க கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த சைடு போன்ல பேசின அசிஸ்டன்ட்டும் யாருக்கும் உங்களோட நம்பர் கொடுக்கவே இல்ல, உங்க நம்பர் வேணும்னு சொல்லி யாரும் போன் பண்ணவும் இல்ல, அது மட்டும் இல்லாம நீங்க எங்க தங்கிருக்கீங்கன்னு கூட எங்களுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படி நாங்க உங்க நம்பர் கொடுத்துருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டனா ஹீரோ உடனே பதட்டமாகி காரை திருப்பி அவர் இருக்கிற ரெசார்ட்கே திரும்பி போகும்போது ரூம்ல இருக்கிற திங்ஸ் எல்லாம் கலைஞ்சு போய் கிடக்கும். உள்ள போய் அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் தேடினா அவங்க 2 பேருமே மிஸ்ஸிங். அப்படியே சீன் கட் ஆகி 3 வருஷம் கழிச்சு ஹீரோ கனவுல இருந்து எந்திக்க இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை ஹீரோ நினைச்சு பார்த்து இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப்ல வினித் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவர் கொடுக்கிற வாக்குமூலத்துல அவர் ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னும் படிக்கும் போது போதைப் பொருள் எடுத்துக்கிட்டதுனால ஹீரோ அவரை அரெஸ்ட் பண்ணி 5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சிருக்கும். இப்படி அவர் ஜெயிலுக்கு போனதுனால அவரோட படிப்பும் லைஃபும் ஸ்பாயில் ஆனதுனால ஹீரோ ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காண்டி அவரோட ஒய்ஃபையும் குழந்தையும் அவர் தான் கிட்னாப் பண்ணி கொலை பண்ணதாகவும் ஆனா அவர் பாடி எங்க டிஸ்போஸ் பண்ணாரு அப்படின்றது அவருக்கு சுத்தமா ஞாபகம் இல்லைனும் அதுக்கு காரணம் அவர் அந்த டைம் அதிகமான ட்ரக்ஸ் எடுத்துக்கிட்டதுனால போதையில என்ன பண்றோம்னு தெரியாம தான் இந்த மாதிரி எல்லாம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வாக்குமூலம் கொடுத்திருப்பாரு. இந்த விஷயத்தை ஹீரோ பார்க்க ஆக்சுவலா ஹீரோக்கு அவரோட ஒய்ஃப் குழந்தையோட பாடி கிடைக்காததுனால நைட் எல்லாம் தூங்க முடியாம இன்சோமேனியா நோயினால அவஸ்தப்பட்டு இருப்பாரு. அப்படியே மறுநாள் அவரோட ஃப்ரெண்டான சைக்காலஜி டாக்டர் போய் பார்க்கும்போது அவரு நைட் எல்லாம் உனக்கு தூக்கம் இல்லாததுனால இப்போ உனக்கு ஹாலுசினேஷனும் வர ஆரம்பிச்சிருச்சு, நாளுக்கு நாள் உன்னோட பாதிப்பு அதிகமாயிட்டே போதே தவிர குறைஞ்சதுக்கு உண்டான வழியே இல்ல, இந்த விஷயத்துக்காக நீ மருந்தும் வேணான்னு சொல்லிட்டா வேணும்னா பிராக்டிக்கலா ஒரு விஷயத்த பண்ணலாம், உன்னோட உடம்ப எப்பவும் பிஸியாவே வச்சுக்கோ, அதிகமா எக்ஸசைஸ் பண்ணி உன்னோட மைண்டை டைவர்ட் பண்ணு, ஒரு கடத்துல உடம்பு ரொம்பவே டயர்ட் ஆகி சோர்வடையும் போது தன்னால உனக்கு தூக்கமும் வந்துரும், இதை தவிர வேற வழி இல்ல, நீ அதை கொஞ்சம் முயற்சி பண்ணி பாரு அப்படின்ற மாதிரி ஒரு அட்வைஸா போட அப்படியே அடுத்த சீன் ஹீரோ ஜெயில இருக்கிற வினித்தை பார்க்க போறாரு. அப்படி போகும்போது அவனுக்கு வெளியில இருந்து சாப்பாடு வாங்கி போவாரு. அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது மூலமா ஹீரோ மேல ஏதாவது இறக்கப்பட்டு ஹீரோவோட வைஃப் குழந்தையோட பாடியே எங்க புதைச்சா அந்த இடத்த சொல்லிடுவான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில ஹீரோ தொடர்ந்து செஞ்சுட்டே இருப்பாரு. ஆனா அவனும் சாப்பிட்டுட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல சார், பண்ணும்போது ட்ரக்ஸ் அதிகமா யூஸ் பண்ணதுனால எந்த இடத்துல புதைச்சன்றதை என்னால ஞாபகப்படுத்த முடியல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டு சொல்ல ஹீரோவும் பாவம் போல உட்காந்துருப்பாரு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்து அன்னைக்கு நைட்டு ஐடில இருந்து சில பேர் வேலையை விட்டு வர மாதிரியும் அதுல நவீன் சொல்லி ஒருத்தர் பைக் எடுத்துட்டு கிளம்பும் போது அவரோட வைஃப் கிட்டே பேசிட்டே போற மாதிரி காமிச்சிட்டு அந்த சீன் கட் ஆகி இந்த சைடு ஒரு டீ கடையில ஆம்புலன்ஸ் டிரைவர் நின்னு டீ குடிச்சிட்டு இருக்கும் போது அப்ப ஒரு போன் கால் வருது. அந்த சைடு பேசினவங்க பாலத்துக்கிட்ட ஒரு ஆக்சிடென்ட் நடந்ததாகவும் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வர அந்த சீனை கட் பண்ணி இந்த சைடு நவீன் பைக்ல போயிட்டு இருக்கும் போது ஜோரா மழை பெஞ்சிட்டு இருக்குமா. அதே சமயத்துல இவரும் போன்ல அவரோட வைஃப் கிட்ட இங்க மழை அதிகமா பெய்யறதுனால நீ பேசுறது எதுவும் கேட்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போதே பின்னாடி இருந்து ஒரு பொலீரோ வேனு இவர் மேல இடிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த சீனு அந்த ஆம்புலன்ஸ் டிரைவரும் அந்த இடத்துக்கு வந்து நவீனை தூக்கி போட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு டாக்டர் இருக்காரு, இவரோட பேர் வருண், இவரை நம்ம டாக்டர்னே வச்சுக்கலாம். அவர்கிட்ட ஒரு நர்ஸ் வந்து ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே அந்த டாக்டர் நவீனுக்கு ஆபரேஷன் பண்ற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே மறுநாள் அந்த ஹாஸ்பிட்டல்ல ரெனோவேஷன் ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இருக்கும். அங்க இருக்கிற ஒரு ஆளை இன்னும் வேலையை முடிக்கலையா அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சத்தம் போட்டுட்டு இருக்கும் போதே அங்க வந்த ஒரு நர்ஸ் திரும்பவும் டாக்டர் நவீனை பாக்குறதுக்காண்டி கூட்டிட்டு போனா அவருக்கு ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் நல்ல நிலைமையில தான் இருப்பாரு. ஆனா அவரோட ரைட் சைட் கால்ல எந்த உணர்ச்சியுமே இருக்காதான். அதனால பயந்து அவர் கத்த ஆரம்பிக்க அங்க டாக்டர் போய் அவரை செக் பண்ணி பார்த்துட்டு இது நார்மலா நடக்கிற ப்ராப்ளம் தான், இதை பத்தி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, மூளையில அடிபட்டு ஆபரேஷன் பண்ணதுனால நரம்பு பாதிக்கப்பட்டிருக்கும், அதனால கூட இப்படி ஆயிருக்கும், இது நாளடைவுல சரியா போயிரு, இதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஐசியூல இருந்து ரூமுக்கு மாத்த சொல்லிட்டு இன்னைக்கு உங்களோட பர்த்டே தானே அதை செலிப்ரேட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனே நவீனோட வைஃப் ஹஸ்பண்ட் காண்டி ஒரு பர்த்டே கேக்க வாங்கிட்டு அவரோட ரூமுக்கு வந்து கதை ஓபன் பண்ணா அந்த இடத்துல அவங்க எதையோ பார்த்து கத்த ஆரம்பிக்க அப்படியே இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த சீனே ஹீரோவும் அவரோட டீமும் அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது நவீன் இறந்து போய் ரத்த வெள்ளத்துல கிடப்பாரு. ஹீரோ அந்த இடத்துல செக் பண்ணும்போது அங்க ஒரு டேப்லெட் இருக்கும், அதை எவிடன்ஸ் எடுத்து வச்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் நவீனோட தொடையில சதையை வெட்டி எடுத்ததுனால அதிகமான பிளட் லாஸ் ஆகி இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லி லேடி அசிஸ்டன்ட்டும் சொல்ல ஹீரோவும் அதெல்லாம் கேட்டுட்டு முதல்ல அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்
கிட்ட அந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், யார் உங்களுக்கு சொல்லி நீங்க அங்க போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த டிரைவரும் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, அந்த நபரை பார்க்கும்போது ஏதோ ஃபாரின் நம்பர் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாரா. ஹீரோவும் அவரோட போன்ல அந்த நபரை செக் பண்ணும்போது இன்டர்நெட் கால் மாதிரி இருக்கும். அடுத்து ஹீரோ அந்த நபரை பார்த்து எத்தனை ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது எதுக்காக நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து சேர்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த டிரைவரும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் எனக்கும் ஒரு லிங்க் இருக்கு, அதனால எப்பவும் நான் இந்த ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லுவாரா. அதுக்கப்புறம் ஹீரோ நவீனுக்கு ஆக்சிடென்ட் நடந்தது கரெக்டா 11:09 8 நிமிஷத்துக்கு முன்னாடியே டிரைவருக்கு கால் போயிருக்குன்னா டிரைவர் அந்த இடத்துக்கு முதல்ல வந்தா மட்டும் தான் இந்த ஹாஸ்பிட்டல்ல கொண்டு வந்து அட்மிட் பண்ண முடியும். இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் நவீனோட கொலையும் நடக்கணும், எதுக்காக இந்த ஹாஸ்பிட்டல் அவங்க செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிட்டு அடுத்து அந்த டாக்டர் போய் விசாரிக்கும் போது அவரு இதுக்கு முன்னாடி இந்த ஹாஸ்பிட்டல்ல அவரோட அப்பா ரன் பண்ணதாகவும் அந்த டைம் இவர் லண்டன்ல வேலை பார்த்துட்டு இருந்ததாகவும் அப்பாவுக்கு அப்புறம் இந்த ஹாஸ்பிட்டல்ல ரன் பண்றதுக்கு ஆள் இல்லாதனால லண்டன்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு இவர் இந்த ஹாஸ்பிட்டல்ல பொறுப்பேற்றிருப்பாரு. இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ண அதுக்கு ஹீரோவும் இந்த ஹாஸ்பிட்டல்ல அங்கங்க சின்ன சின்ன வேலைகள் நடக்குது, அது போக சிசிடிவி கேமரா வேலை செய்யல, இதுக்கிடையில ஒரு கொலையே நடந்திருக்கு, இதெல்லாம் பார்க்கும்போது கோ இன்சிடென்ட்ஸ் மாதிரி தெரியல. நவீனோட ரிப்போர்ட்டை பார்க்கும்போது அவரோட வலது கால்ல எந்த உணர்ச்சி இல்லைன்னு சொல்லி போட்டிருக்கு. நவீன் இங்க அட்மிட் ஆனதுக்கு அப்புறம் அவனோட டீடைல்ஸ் அந்த கில்லருக்கு இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும், அப்படி இல்லைன்னா அந்த கில்லரே அந்த டீடைல்ஸ் எல்லாம் பார்த்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த நர்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது அவங்களும் நாங்க அந்த மாதிரி யாருக்கிட்டையும் காமிக்கல, அது மட்டும் இல்லாம இந்த ஃபைல் எல்லாமே ரொம்ப சீக்கிரட்டா தான் இருக்கும், வெளி ஆளுங்கெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து நவீனோட அப்பா கிட்ட விசாரிக்கும் போது அவரும் ஒரு டாக்டர், அவரோட பேரு சிவகுமார், அவர்கிட்ட உங்க பையனுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படி சொல்லி கேட்கும்போது அவரும் அதுக்கு சிவகுமாரும் அந்த மாதிரி யாரும் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல, எப்பவும் என் பையனும் என் ஒய்ஃபும் தான் ரொம்ப க்ளோஸ், என் ஒய்ஃப் கிட்ட தான் இதை பத்தி கேட்கணும் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் உங்களுக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சிவகுமாரும் என் பையனை கொல்ற அளவுக்கு எனக்கு எதிரிகள் யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லுவாரா. அப்ப ஹீரோ நவீன் இறந்த இடத்துல ஒரு கார்டுல வாக்கியங்கள் நிலைக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லோகன் கூட ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும், இதை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு சிவகுமாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கும் போதே நம்ம பசங்க இறந்து போறாங்க அப்படின்னா அதை விட கொடுமையான விஷயம் எதுவும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அடுத்த சீனு நவீன அட்டாப்சி பண்ண டாக்டர் நவீனோட தொடையில 6 சென்டிமீட்டர் அளவு ஒரு காயம் இருக்கு, அது போக அவரோட உடம்புல இருக்கிற எல்லா காயமே ஆக்சிடென்ட்னால நடந்தது, அவர் மேல தாக்குதல் நடந்த மாதிரி எந்த அறிகுறியும் இல்ல, தொடையில ஏற்பட்ட காயத்தினால ப்ளீடிங் அதிகமாகி தான் அவர் இறந்து போயிருக்காரு, ஒருவேளை கில்லர் மெடிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சவரா கூட இருக்கலாம், என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல கில்லருக்கு மெடிக்கல் நாலேஜ் இருக்கு ஆனா முறையான பிராக்டிஸ் கிடையாது, தொடையில ஏற்படுத்தின காயம் சரியான முறையில இல்ல, இந்த காயத்தை கூட சர்ஜிக்கல் பண்ணக்கூடிய நம்பர் 11 அப்படின்ற ஸ்கால்ப் மூலமா தான் பண்ணிருக்கணும், இந்த ஸ்கால்பை சர்ஜரி பண்றவங்க மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், இந்த கேஸ பாக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனு சம்பவம் நடந்த ஏரியால சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ண சொல்லும் போது அவங்களும் அதெல்லாம் பார்த்துட்டு அதுல பெருசா எந்த க்ளூவும் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல அப்படியே அடுத்த சீனு அன்னைக்கு நைட்டு ஒரு மலையில ஒரு நபர் 2 வீலர்ல வரும்போது அவரை பின்தொடர்ந்து வந்த ஒரு கும்பல் ஒரு இடத்துல வழிமறிச்சு அவர் மேல அடிச்சு தாக்கி உடம்புல வெட்டுக்காயத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் போது அந்த சைடா ஒரு பொலிரோ வருமா, அதை பார்த்துட்டு அந்த கும்பலும் அங்க இருந்து ஓடி போக அந்த வண்டியில இருந்து ஒரு நபர் மாஸ்க் போட்டு அடிபட்ட நபரை தூக்கிட்டு போய் பக்கத்துல இருந்த ஒரு ஹாஸ்பிட்டலோட வாசல்ல போட்டுட்டு அந்த நபரும் கிளம்பி போயிடுறாரு. அங்க இருந்தவங்களும் அவருக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போலீஸ் வர போலீஸ் கிட்ட டாக்டர் அடிபட்ட நபருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா உடம்புல வெட்டுக்காயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு போலீஸும் இவன் ஒரு லோக்கல் ரவுடியா இருந்திருப்பான் போல, ஆப்போசிட் சைட்ல இருக்கிற ரவுடி கும்பல் தான் இவன் மேல தாக்குதல் நடத்திப்பாங்க, இது மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, இது மாதிரி ஏகப்பட்ட தடவை நடந்ததுனால போலீஸ் இதை பெருசா கண்டுக்காம கண்ணு முழிச்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க, அவங்க கிட்ட வாக்குமூலம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த சைடு கிளம்ப அன்னைக்கு நைட்டு பவர் கட் ஆகுது. அப்போ அங்க வந்த ஒரு மர்ம நபர், இவரை நம்ம கில்லர்னு வச்சுக்கலாம், அடிப்பட்ட நபர் மயக்கத்துல இருக்கும் போது அவரோட கால்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு ஸ்கெட்சால மார்க் பண்ணி அந்த இடத்த கிளிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அவரோட தலைமாட்டிலையும் ஒரு பர்த்டே கார்டை வைக்கிற மாதிரி காமிச்சிட்டு அப்படியே அந்த சீன் கட் ஆகி மறுநாள் ஹீரோவும் அந்த இடத்துக்கு வந்து செக் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் விக்டிமோட கொலை எப்படி நடந்ததோ அதே மாதிரிதான் இந்த கொலையும் நடந்திருக்கும், ஆனா அடிப்பட்ட காயம் மட்டும் வேற இடமா இருக்குமா, இதெல்லாம் பார்த்துட்டு அந்த கிரீட்டிங் கார்டை எடுத்து பார்க்கும்போது அதுல மனசு விட்டு சிரிச்சதெல்லாம் மறைஞ்சு போகட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கும், அதை பார்த்துட்டு இன்னைக்குதான் இறந்து போன விக்டிமோட பர்த்டேவா இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அதுக்கு ஹீரோ அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, ஏன்னா இந்த வாக்கியத்துல ஹாப்பி பர்த்டே மட்டும் தான் இருக்கு, டு யூ மிஸ்ஸிங் ஆகுது அப்படின்னு சொல்லும் போது கூட அந்த லேடி ஆபீசரும் அந்த விக்டிமோட ஐடி கார்டை செக் பண்ணி ஹீரோ கெஸ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்ததான் அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ பார்க்கும்போது அதெல்லாம் முதல் ஃபுட்டேஜ்ல அந்த விக்டிமா ஹாஸ்பிட்டல்ல போட்டுட்டு போனது மாதிரியும் செகண்ட் ஃபுட்டேஜ்ல அந்த கில்லர் உள்ள நுழைஞ்ச மாதிரி எல்லாம் இருக்குமா, இதை பார்த்துட்டு நம்ம நினைக்கிற மாதிரி கில்லர் ஒரு ஆள் கிடையாது 2 பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிசிடிவில கில்லர்ஸ் பொலிரா வண்டியில போனது மாதிரி இருக்குமா, அதை பார்த்துட்டு நவீனோட கொலையிலையும் நவீன் பெட்ரோல் பங்க கிராஸ் பண்ணும்போது இந்த பொலிரோ வண்டி கிராஸ் பண்ணி போச்சு, ஒருவேளை நவீன இடிச்சது கூட இந்த பொலிரோ வண்டியா கூட இருக்கலாம், அதனால இந்த வண்டியை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும், இந்த மாதிரி வண்டியை வேற எங்கேயாவது பாத்துருக்காங்களான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பர்த்டே கார்டுல எழுதி இருக்கிற வாக்கியத்தை வச்சு பார்க்கும்போது கில்லர் நம்ம
கிட்ட ஏதோ சொல்ல வரான் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்க போட்டு அடுத்த நேரம் அந்த செகண்ட் விக்டிமோட வீட்டுல போய் விசாரிக்கலான்னு போறாங்க. அந்த விக்டிமோட அப்பா ரொம்பவே குடிகாரர்னால அவருக்கு எந்த விஷயமும் ஞாபகம் இருக்காதா. அங்க போய் விசாரிச்சதுல அவங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கல. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு கமிஷனரோட ஹீரோ டிஸ்கஸ் பண்ணும்போது அப்போ கமிஷனர் ஹீரோ பார்த்து அந்த கார்டுல இருக்கிற வாக்கியத்தை வச்சு ஏதாவது க்ளூ கிடைச்சதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ அதை பத்தி நாங்க இன்னும் டீடைல்ஸ் விசாரிச்சுட்டா இருக்கோம். அந்த கார்டுல இருக்கிற வாக்கியங்களை பார்க்கும்போது அது எதுவுமே முழுமை அடையாம கமா போட்டு இருக்கு. இதுல இருந்தே இன்னும் கொலைகள் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ல அப்படியே அடுத்த சீனு சேம் பொலீரோ வண்டி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வருது. பொலீரோல இருந்து இறங்கி வந்த ஒரு நபர் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போய் அங்க இருந்த ஓனர் கிட்ட சாப்பிடுறதுக்குன்னு ஒரு லட்டு கொடுக்குறாரு. அந்த ஓனரும் வாங்கி சாப்பிட்டுட்டு சூப்பரா இருக்கு அப்படின்ற ரியாக்ஷனோட கொஞ்ச நேரத்துல அங்க இருந்த மேனேஜர் கிட்ட நான் கோயம்புத்தூர் வரைக்கும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு 2 ஸ்டெப் எடுத்து வைப்பாரா. அடுத்த செகண்டே மயங்கி அந்த இடத்துல விழுக கட் பண்ணா அந்த நபரை இவரை நம்ம தேர்ட் விக்டிம்னு வச்சுக்கலாம். ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கும் போது டாக்டர் அவரை செக் பண்ணிட்டு அடுத்ததா அந்த விக்டிமுக்கு ஸ்கேன் பண்ணலாம்னு சொல்லி ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கும் போதே கரண்ட் கட் ஆயிருது. உடனே ஸ்கேன் பண்ண டாக்டரும் கரண்ட் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணலான்னு கீழே வரும்போது அப்போ அந்த இடத்துல கில்லர் இவரை கிராஸ் பண்ணி தேர்ட் விக்டிம் இருக்கிற இடத்துக்கு போய் அந்த விக்டிமோட கழுத்துல ப்ளூ மார்க்கால கோடு போட்டு சேம் கத்தியால கிழிக்கிற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஸ்கேன் பண்ண டாக்டரும் அந்த கரண்ட் எல்லாம் சரி பண்ணிட்டு இவரோட இடத்துக்கு வரும்போது அங்க இருந்த நர்ஸ் கிட்ட சீக்கிரமா அந்த ஹாஸ்பிட்டலோட கரண்ட் எல்லாத்தையும் சரி பண்ண சொல்லுங்க, முக்கியமான நேரத்துல கரண்ட் கட் ஆயிருது அப்படின்னு சொல்லிக்கிட்டே கம்ப்யூட்டர்ல ஸ்கேன் பண்ணலான்னு வரும்போது அந்த இடத்துல கர்டன் எல்லாம் மூடி இருக்குமா. பக்கத்துல அந்த நர்ஸ் கிட்ட யார் இந்த கர்டன்ஸ் எல்லாம் மூடினது, நீங்க போய் அதை ஓபன் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நர்ஸ் அந்த ரூம் ஓபன் பண்ணும்போது அங்க இருக்கிறத பார்த்துட்டு இவங்களும் கத்த ஆரம்பிக்க அடுத்த சீனே ஹீரோவும் அவரோட டீம் அங்க வந்து செக் பண்ணும்போது சேம் மெத்தட்ல தான் இந்த கொலையும் நடந்திருக்கு. ஆனா இந்த டைம் அவரோட கழுத்துல கீரல் போட்டிருக்காங்க. அந்த காயத்தை பார்க்கும்போது ஏதோ அவசரத்துல பண்ணது மாதிரி இருக்கு. அப்படி அவசரத்துல பண்ணாலும் ப்ளூ மார்க்கால கோடு போட மறக்கல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து அந்த ஸ்கேன் பண்ண டாக்டர் விசாரிக்கும் போது கரண்ட் பிரச்சனை இருந்ததுனால அதை சரி பண்றதுக்கு போயிட்டு வந்த அந்த கேப்ல தான் யாரும் இதை பண்ணிருக்கணும், அப்படி நான் போனாலும் சீக்கிரமா வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்து அந்த ஹாஸ்பிட்டலோட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது அதுல கில்லர் வந்துட்டு போன ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கும். இதை பார்த்துட்டு அந்த ஃபுட்டேஜ் ஆபீஸ்க்கு அனுப்பி வைக்க சொல்லிட்டு அடுத்த நேரம் ஹீரோட டீம் அட்டாப்சி பண்ண டாக்டர் போய் பாக்குறாங்க. அவரு கழுத்துல 6 இன்ச்சுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு, அந்த காயத்தினாலதான் இவர் இறந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோ அவரோட மயக்கத்துக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு அந்த டாக்டரும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், சில கெமிக்கல் டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும், அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் நானே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த சைடு போக அடுத்த நேரம் அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் அன்னைக்கு அந்த விக்டிமை யாரெல்லாம் பார்க்க வந்தாங்களோ அவங்களெல்லாம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மேனேஜர் இவங்க இல்லாம இன்னொருத்தரும் விக்டிமா பார்க்க வந்திருந்தாரு, அவர் எங்க கடைக்கு ரெகுலரா கீ சப்ளை பண்றவரு, அவரோட கான்டாக்ட் டீடைல் எதுவும் எங்க கிட்ட இல்ல, அதுக்கு காரணம் கோவிட் டைம்ல இவங்க விக்டிமோட டைரக்ட் டீலிங் வச்சுக்கிட்டதுனாலதான் இவங்களோட கான்டாக்ட் டீடைல் எதுவும் எங்க கிட்ட இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 1.5 வருஷமா தான் அவங்க கூட பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், அவர் அதிகமா யாரு கூடயும் பேச மாட்டாரு, கருப்பு கோட் போட்டு முகத்துல எப்பவும் மாஸ்க் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லும் போது கூட இருந்த அசிஸ்டன்ட்டும் அவர் பொலிரோல வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மேனேஜரும் ஆமான்னு சொல்லுவாரா. உடனே ஹீரோ அவங்களுக்கு பேமெண்ட் எல்லாம் எதுல கொடுப்பீங்க, கேஷ்ல கொடுப்பீங்களா இல்ல செக்ல கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மேனேஜர் நாங்க பெரிய அளவுல ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுனால எல்லா பேமெண்ட்டும் அக்கௌண்ட்ல தான் கொடுப்போம், வேணும்னா நானு அவரோட அக்கௌண்ட் டீடைல் எடுத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனு பேங்க்ல போய் விசாரிக்கும் போது பேங்க் மேனேஜர் இந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ணி 5 வருஷம் ஆகுது, கடந்த 1.5 வருஷமா தான் இதுல டிரான்சாக்சன் நடந்துட்டு இருக்கு, அதுவும் ஒரே ரெஸ்டாரண்ட்ல தான் பேமெண்ட் ரெகுலரா வந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீனு அந்த அக்கௌண்ட் யாரோடதோ அவரோட வீட்டுல போய் விசாரிக்கும் போது அந்த அக்கௌண்ட் யார் பேர்ல இருக்கோ அந்த நபர் இறந்து போய் 2 வருஷம் ஆனதாகவும் அவர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி தகவல் தெரிய வர அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோட டீம் உட்காந்து ஒரு இடத்துல டீ சாப்பிட்டு இருக்கும் போது அப்போ அட்டாப்சி பண்ண டாக்டர் கால் பண்ணி தேர்ட் விக்டிம் மயங்கி போனதுக்கான காரணம் அவரோட உடம்புல சைலோசிபின் அப்படின்னு சொல்லி ஒரு கெமிக்கல் இருந்ததாகவும் அதனால மயக்க நிலை ஏற்படும் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு போனை கட் பண்ண அடுத்து ஹீரோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இவங்க இருக்கிற இடத்துல ஒரு ஜப கூட்டம் நடந்துட்டு இருக்கும். அதுல ஒரு லேடி இங்கிலீஷ்ல பேசும்போது பக்கத்துல இருந்த நபர் அதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டு இருப்பாரா. அதை பார்த்துட்டு ஹீரோவோட அசிஸ்டன்ட் 2 பேரும் கிண்டல் பண்ணி பேசிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டோன்னா ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வந்து கூட இருந்த அசிஸ்டன்ட் கிட்ட அந்த பர்த்டே கார்டுல எழுதி இருந்த வாக்கியத்தை வேற மொழியில இருந்து கூட டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாவை சொல்ல அடுத்த சீனே அந்த வாக்கியங்கள் எல்லாத்தையும் டிரான்ஸ்லேட் பண்ணி இன்டர்நெட்ல செக் பண்ணும்போது லண்டன்ல முதல் போஸ்ட்மார்ட்டம் பண்ற ரூமுக்கு வெளியில எழுதியிருக்கிற வாக்கியங்கள் அப்படின்ற டீடைல் தெரிய வருது. அதை பத்தி விசாரிக்கும் போது ஒரு டாக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி வாக்கியம் லண்டன்ல மட்டும் இல்லாம நம்ம ஊர்லயும் இருக்கு, அது எந்த இடம்னா கோழிக்கோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற அனாட்டமிக் டிசைசன் ஹால்ல இருக்கிற வாக்கியம் தான் அது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்ல அடுத்த சினே ஹீரோட டீம் அந்த காலேஜுக்கு போய் அந்த அனாட்டமிக் டிசைசன் ஹால் அதாவது போஸ்ட்மார்ட்டம் பண்றது எப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும் இல்லையா, அதுதான் அனாட்டமிக் டிசைசன். அங்க போய் பார்க்கும்போது அந்த பர்த்டே கார்டுல எழுதி இருக்கிற வாக்கியங்கள் எல்லாமே இருக்கும். அதை பார்த்துட்டு இன்னும் 2 கொலை நடக்க போகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ கெஸ்ஸிங்க போட அடுத்தது அங்க இருந்த ப்ரொஃபசர் கிட்ட விசாரிக்கும் போது அவங்க இந்த இடத்துக்கு வந்து படிக்கிறதா இருந்தா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் வந்து படிப்பாங்க, ஒரு பேட்சுக்கு 200 பேரு, அவங்கள டீமுக்கு 20 பேருன்னு சொல்லி பிரிச்சு பாடம் சொல்லி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே கூட அந்த அசிஸ்டன்ட் இங்க இருக்கிற டேங்க்ல எல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்க இருந்த ப்ரொஃபசர்ஸும் அந்த டேங்க்ல ஃபார்மலின்
ஃபார்மலின் இருக்கு, இங்க இருக்கிற பரிசோதனை பண்ற உடல்களை அந்த டேங்க்ல இருக்கிற கெமிக்கல்ல போட்டுதான் வச்சிருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்களா. உடனே அசிஸ்டன்ட்டும் இந்த பர்டிகுலர் இடத்துல ஒரு கிரைமோ இல்ல கொலையோ ஏதாவது நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த 2 ப்ரொஃபசர்ஸும் இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி ஒருத்தர் 14 வருஷமும் இன்னொருத்தர் 25 வருஷமும் ஆகுது, இது வரைக்கும் நீங்க சொல்ற மாதிரி எந்த விஷயமும் இங்க நடக்கல, அப்படியே நடந்திருந்தாலும் இது ஒரு கவர்மெண்ட் காலேஜ், ஒருவேளை நீங்க சொன்னது மாதிரி ஏதாவது நடந்திருந்தாலும் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் இந்த மாதிரி கொலை பண்ற சைக்கோபாத்துகள் வெளியில யாரு கண்ணையும் தெரியாத அளவுக்கு தான் நடந்துக்குவாங்க, அவங்க மேல எந்த சந்தேகம் வராது, இங்க படிச்சுட்டு போன ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், சொல்லி கொடுக்கிற வாத்தியார் ஸ்டாஃப், இங்க பரிசோதனைக்காக வர்ற கெடாவர்ஸ்க்கு கூட அவங்க வாழ்க்கையில சொல்ல முடியாத கதைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி கோயம்புத்தூர்ல இருக்கிற 3rd விக்டிமோட அப்பா அம்மா கிட்ட போய் 3rd விக்டிமுக்கு யாருக்காவது எதிரிகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு விக்டிமோட அப்பாவும் பிசினஸ்னாலே எதிரிகள் இருக்கதானே செய்வாங்க, அது மட்டும் இல்லாம இந்த பிசினஸ் நாங்க பரம்பரையா செஞ்சுட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. அப்ப ஹீரோ அங்க இருந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல மெடிக்கல் சம்பந்தப்பட்ட பழைய புக்ஸ் ஒண்ணு இருக்கும், அதை பார்த்துட்டு இங்க யாராவது மெடிக்கல் படிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த விக்டிமோட அப்பாவும் விக்டிமோட அத்தை பொண்ணு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதாகவும் இந்த புக் அவங்களோடது அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ இதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த 2 விக்டிம் உங்களுக்கு தெரியுமா, அப்படி இல்லாட்டி அவங்களுக்கு சம்பந்தப்பட்ட யாரையாவது தெரியுமா அப்படி சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த 3rd விக்டிமோட அப்பாவும் என் பையன் கேரளால பிசினஸ் ஆரம்பிச்சு நான் ஒரு 2 தடவை தான் போயிருக்கேன், அதனால அந்த ஊர்ல யாரையும் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல அங்க இருந்து வரும்போது இன்னொரு போலீஸ் ஹீரோக்கு கால் பண்ணி ஃபர்ஸ்ட் விக்டிமோட ஆக்சிடென்ட் நடந்தது இல்லையா, அந்த பாலத்துக்கிட்ட இருந்தவங்களா விசாரிக்கும் போது அதுல ஒரு நபர் ஆக்சிடென்ட் நடந்த சமயத்துல ஒரு 2 வீலர் பக்கத்துல ஒரு பொலிரோ வேன், இது இல்லாம ஒரு புல்லு ஏத்திட்டு போன லாரியும் இருந்தது அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருப்பாரு. அந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணும்போது அடுத்த சீனே டோல்கேட்ல இருக்கிற கேமரா மூலமா அந்த லாரியை ட்ரேஸ் பண்ணி அந்த டிரைவரை பிடிச்சு விசாரிக்கும் போது அவரு ஆக்சிடென்ட் ஆனதை நான் பாக்கல, ஆனா ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு ஹீரோவும் அப்ப என்ன பாத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த டிரைவரும் சம்பவம் நடந்த அன்னைக்கு விக்டிம் அடிப்பட்ட நிலையில இருக்கும்போது பக்கத்துல ஒரு நபர் நின்னுட்டு இருந்ததாகவும் அவர்கிட்ட ஹாஸ்பிட்டல் போகணுமா ஹெல்ப் வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த நபரும் கையில ஏதோ ஒரு மிஷினை தொண்டைக்கிட்ட வச்சு உங்களோட உதவி தேவையில்லை, கொஞ்ச நேரத்துல ஆம்புலன்ஸ் வந்துரும் அப்படின்ற மாதிரி திரும்ப பதில் சொன்னதாகவும் அவரோட குரலை கேட்கும் போது பேய் மாதிரி இருந்ததாகவும் அவரோட முகத்துல மாஸ்க் போட்டு கருப்பு கலர் கோட்னால ஃபுல்லா அவரோட உடம்பு கவர் பண்ணி இருந்ததா தகவலை சொல்ல இதை கேட்ட உடனே பக்கத்துல இருந்த அசிஸ்டன்ட் அவரோட போன்ல இருந்து ஒரு மிஷினை காமிச்சு இந்த மிஷின் மாதிரியா இருந்தது அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் கிட்ட கேட்கும் போது அவரும் அதை பார்த்துட்டு ஆமா சார் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அசிஸ்டன்ட்டும் ஹீரோ கிட்ட அந்த போனை காமிச்சு நம்ம தேடப்படுற கில்லர்ல ஒருத்தருக்கு பேச முடியாது, பொதுவா இந்த மிஷினை கேன்சர்னால பாதிக்கப்பட்டவங்களும் நார்மலா பேச முடியாதவங்களும் யூஸ் பண்ற மிஷின், என்னோட அப்பாவுக்கு கேன்சர் இருந்ததுனால அவர் கொஞ்ச நாளா இந்த மிஷினை யூஸ் பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்ற மாதிரி டீடைல் சொல்ல அடுத்ததா இது சம்பந்தப்பட்ட ஹாஸ்பிட்டல்ல போய் விசாரிக்கும் போது அங்க அந்த மிஷினை காமிச்சு இது நார்மலா பேச முடியாதவங்க பேசுறதுக்காண்டி கண்டுபிடிச்ச டிவைஸ் இது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே அடுத்த சீனு இந்த டிவைஸை கண்டுபிடிச்சு 3 வருஷம் ஆனதாகவும் அந்த 3 வருஷம் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்களோ அவங்களோட டீடைல் போன் நம்பர் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அந்த லிஸ்ட்டை செக் பண்ணும்போது அதுல 120 பேர் 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் மீதி இருக்கிறதுல 20 பேர் லேடிஸ் 12 பேர் குழந்தைங்க, பாக்கி இருக்கிற அந்த 90 பேர் தான் 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, அவங்களோட டீடைல் தான் இது அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண அப்ப அந்த லிஸ்ட்ல இருக்கிற ஓவராலா பாக்கும்போது கூட இருந்த லேடி அசிஸ்டன்ட் கிருஷ்ணதாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்குமா, அவரோட அட்ரஸ் பாக்கும்போது 3rd விக்டிம் இறந்தாரு இல்லையா அந்த ஹோட்டல்ல ஒரு அக்கௌண்ட் டீடைல் கொடுத்தாங்க இல்லையா, அந்த அக்கௌண்ட் ஹோல்டரோட அட்ரஸும் இந்த கிருஷ்ணதாஸோட அட்ரஸும் ஒரே ஊரா இருக்கும். இந்த விஷயத்த லேடி அசிஸ்டன்ட் குறிப்பிட்டு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவும் இந்த நபரை தான் நம்ம முதல்ல போய் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி லேடி அசிஸ்டன்டையும் பாராட்டிட்டு அடுத்த நேரா அந்த அட்ரஸ்க்கு போய் கிருஷ்ணதாஸோட அம்மா கிட்ட உங்க பையன் எங்க அவனை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மாவும் அவன் இப்ப வீட்டுக்கே வர்றது இல்ல, அவனால ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோவும் ஏன் அப்படி கேக்குறீங்க, அவன் எப்பவும் பிரச்சனை பண்ணுவானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மாவும் அவனால பேச முடியாதுல்ல, அவனை பத்தி யாருக்கும் தெரியாது, அதனாலதான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு கூட அந்த லேடி அசிஸ்டன்ட்டும் அவர் பேசுறதுக்காக அந்த டிவைஸ் யூஸ் பண்றாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மாவும் ஆமா ஒரு 3-4 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும் அவரோட குரல் எப்படி போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மாவும் அழுதுகிட்டே 10ஆம் கிளாஸ் வரைக்கும் அவன் நல்லா தான் பாடிட்டு இருந்தான், அவனோட ஸ்கூல்ல பாட்டு போட்டியில எல்லாத்துலயுமே ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் வாங்குவான், எதிர்காலத்துல அவன் ஒரு நல்ல பாடகரா வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எல்லாருமே பாராட்டினாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவனோட தொண்டையில கட்டி வந்ததுனால அதுக்கு ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி கோழிக்கோடுல இருக்கிற மெடிக்கல் காலேஜ்ல தான் ஆபரேஷன் பண்ணாங்க. அந்த ஆபரேஷன் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கட்டியோட சேர்ந்து அவனோட குரலும் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி அழுதுகிட்டே சொல்லுவாங்களா. அதுக்கு ஹீரோவும் ஆபரேஷன் எப்ப நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மாவும் 1989 தான் ஆபரேஷன் நடந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு கூட இருந்த அசிஸ்டன்ட் கிருஷ்ணதாஸோட இப்ப எடுத்த போட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த அம்மாவும் உள்ள போக இந்த சைடு இவங்க 3 பேரும் ஒருவேளை இந்த கிருஷ்ணதாஸை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன்னா அவனுக்கு ஆபரேஷன் நடந்தது கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ், ஆல்ரெடி இந்த கேஸ்ல அதே காலேஜ் தான் சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே உள்ள போயிட்டு வந்த அந்த அம்மாவும் ஒரு போட்டோவை காமிக்குமா. அந்த போட்டோல இருக்கிறது 2 கில்லர்ஸ்ல ஒரு கில்லரோட போட்டோ தான் அது.
அடுத்ததா ஹீரோ அவரோட டீம் கூட டிஸ்கஸ் பண்ணும்போது இறந்து போன 3 விக்டிமும் 1993 அப்புறம் பிறந்தவங்க. சோ இந்த கிருஷ்ணதாஸோட சர்ஜரிக்கும் இவங்களுக்கும் எந்த சம்பந்தம் இல்ல, ஒருவேளை இவங்களோட பேரண்ட்ஸ்க்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன முதல் விக்டிமோட அப்பாவும் ஒரு டாக்டர் தான், அதே கோழிக்கோடு காலேஜ்ல தான் MD முடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி அவங்கள பாக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவரும் எதுக்காக அப்படின்னு சொல்லி கேட்பாரா. அதுக்கு ஹீரோ எங்களுக்கு ஒரு ஆள் மேல சந்தேகம் இருக்கு, அந்த நபருக்கு கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ்ல தான் ஆபரேஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த விக்டிமோட அப்பா இவரோட பேர் சிவகுமார், நான் படிச்சது ஜெனரல் மெடிசன், எனக்கும் சர்ஜரிக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த நேரம் அந்த ஹாஸ்பிட்டல் போய் சிவகுமார பத்தி விசாரிக்கும் போது அங்க இருந்த ஸ்டாஃபும் நீங்க சொல்றது கரெக்ட் தான், அவரு இங்கதான் அவர் PG முடிச்சாரு, அவரோட படிப்புக்கும் சர்ஜரிக்கும் எந்த சம்பந்தம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல கூட அந்த அசிஸ்டன்ட் அந்த கிருஷ்ணதாஸோட ஆபரேஷன் பண்ண டீடைல் ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த ஸ்டாஃபும் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்குல இங்க சர்ஜரி நடக்குது, நீங்க சொல்ற பீரியட்ல அந்த டீடைல் எல்லாத்தையும் மேனுவலா தான் ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, இப்ப இருக்கிற மாதிரி கம்ப்யூட்டரைஸ் கிடையாது, அதனால கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அதே சமயத்துல ஹீரோ அங்க இருந்த புக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுல ஒரு சர்ஜரி பத்தின புக்ஸ் இருக்குமா, அதை பார்க்கும்போது செல்வராஜ் வீட்ல இதே மாதிரி ஒரு பழைய புக்க சர்ஜரி பத்தி பாத்திருப்பாரு. அதை பத்தி அப்பா அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவரோட சொந்தக்கார பொண்ணு டாக்டர் படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி டீடைல சொல்லிருப்பாரா. அந்த விஷயம் ஞாபகம் வந்து கூட அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இந்த மாதிரி பழைய எடிசன் புக்க நானு செல்வராஜோட வீட்லயும் பார்த்தேன், அவர்கிட்ட விசாரிக்கும் போது அவரோட சொந்தக்கார பொண்ணு மெடிக்கல் காலேஜ்ல படிக்கிறதா என்கிட்ட சொன்னாரு, இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பழைய எடிசன் புக்க படிக்க மாட்டாங்க, இதுல ஏதோ சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலேஜ்ல பிரின்சிபல் இருக்கிற ரூமுக்கு போய் செல்வராஜ பத்தி டீடைல் எடுக்கும் போது அதுல அவரும் டாக்டருக்கு படிச்சதாகவும் பாதியில அவரை டிஸ்மிஸ் பண்ண மாதிரி டீடைல் இருக்குமா. இத பத்தி அவங்க கிட்ட கேட்கும்போது சரியா அவங்க கிட்ட டீடைல் இருக்காதா. அடுத்த சீனே ஹீரோ இவங்க கூட படிச்ச ஒருத்தரை பார்ல வச்சு விசாரிக்கும் போது இந்த செல்வராஜ் படிக்கிற காலத்துல போதை பொருள் நிறைய எடுத்துக்கிட்டதுனாலதான் காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்கன்னு, அதுக்கப்புறம் அவர் காலேஜுக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அதுக்கு அந்த நபரும் இந்த செல்வராஜ், அதுக்கப்புறம் சிவகுமார், அலெக்சாண்டர், அதுக்கப்புறம் ஜேவியர்னு சொல்லி 4 பேரும் கார்ல போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த 4 பேருமே நல்ல போதையில இருந்தாங்க, அந்த காரை ஓட்டுனது அலெக்சாண்டர், அந்த ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் அலெக்சாண்டர் கோமாக்கு போய் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாளா இருந்தாரு, செல்வராஜ் அதுக்கப்புறம் கேம்பஸ்க்கு வரவே இல்ல, சிவகுமார் ஆல்ரெடி சொன்னது மாதிரி அவர் ஒரு டாக்டர், ரெண்டாவது ஜேவியர் அப்படிங்கிறவரு ஃபாரன்சிக்ல சீனியர் சர்ஜனா இருக்கிறவரு அப்படின்ற மாதிரி டீடைல் சொல்ல அடுத்ததா ஹீரோ இத பத்தி கமிஷனர் கிட்ட கிருஷ்ணதாஸோட சர்ஜரி தான் இதுக்கு எல்லாமே மூல காரணம், அனாட்டமிக் ஹால்ல இருக்கிற வாக்கியத்தை வச்சு பார்க்கும்போது இன்னும் 2 கொலை நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இதுக்காக நாங்க ஜேவியரோட பொண்ணு அமெரிக்கால இருக்காங்க, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லி அவங்கள சேஃபா இருக்க சொல்லிருக்கோம், அதுக்கப்புறம் அந்த அலெக்சாண்டருக்கு கல்யாணம் எதுவும் பண்ணிக்காம தனியா தான் இருக்காரு, அவரை கான்டாக்ட் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரு. அதே மாதிரி இன்னொரு சைடு அந்த ஜேவியரோட வீட்ல போய் அவர் எங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது அவர் ஏதோ ஒரு ஆபரேஷன் காண்டி கோழிக்கோட் போயிருக்காரு அப்படின்ற மாதிரி அவங்க வைஃப் சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் அந்த அலெக்சாண்டரோட வீட்ல போய் விசாரிக்கலான்னு போகும்போது அவரோட வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்களா. அந்த வீட்டுக்கு வழியா பக்கத்து வீட்டுக்காரர் வரும்போது அவர்கிட்ட விசாரிச்சா அவரு 15 நாளைக்கு முன்னாடி துபாயில ஏதோ ஒரு கல்யாணம் சொல்லி போயிட்டதா தகவலை சொல்ல அப்படி இந்த சைடு மறுபடியும் கமிஷனர் ஹீரோ கிட்ட 2வது விக்டிம் இறந்து போனா இல்லையா, அவனோட அப்பாவுக்கும் இந்த கேஸுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு ஹீரோ எனக்கும் அதை பத்தி சரியா தெரியல, கிருஷ்ணதாஸோட சர்ஜரி அதுக்கப்புறம் அந்த கார் ஆக்சிடென்ட் இதுல அந்த செகண்ட் விக்டிமோட அப்பாவுக்கும் சம்பந்தம் இருக்கு, கில்லரோட டார்கெட்டே இவங்களோட பசங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அங்க இருந்த அசிஸ்டன்ட் துபாயில இருந்து அலெக்சாண்டர் உங்ககிட்ட பேசுறதுக்கு வீடியோ கால்ல வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அவர்கிட்ட பேசும்போது அவரு நீங்க சொன்னது எல்லாமே கரெக்ட் தான், நாங்க 4 பேர் சேர்ந்து ஒன்னாதான் படிச்சோம், அந்த கார் ஆக்சிடென்ட்க்கு அப்புறம் எங்களுக்குள்ள எந்த டச்சும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோ திரும்ப நீங்க எப்ப ஊருக்கு வருவீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த நபரும் எனக்கு உயிர் மேல ஆசை இருக்கு, இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் அதுக்கப்புறம் தான் நான் வருவேன், இது சம்பந்தமா போலீஸ் ஸ்டேஷன்ல 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு கம்ப்ளைண்ட்டும் கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போனை கட் பண்ண அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்ததா ஜேவியர் அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவருக்கு ஆபரேஷன்றனால அது சம்பந்தமா அந்த டாக்டர்கிட்ட பேசும்போது அவர் நாளைக்கு உங்களுக்கு ஆபரேஷன் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அவரும் அந்த ரூமை விட்டு வெளியில வரும்போது அங்க ஆல்ரெடி ஹீரோவும் அங்க நின்னுட்டு இருப்பாரா. ஹீரோவும் ஜேவியர் இன்ட்ரோ ஆகிட்டு அவர்கிட்ட பேசும்போது ஹீரோக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த இன்சிடென்ட்டுக்கும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஹீரோ அவர்கிட்ட உங்களுக்கு ஆபரேஷன் நடக்கிறபடி நடக்கட்டும், எங்க ஆளுங்க உங்களுக்கு பாதுகாப்பா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு அந்த ஜேவியரும் ஓகே சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோட ஆபரேஷன் யூனிட்குள்ள போய் அங்க இருந்துகிட்டே செல்வராஜ் கால் பண்ணி என்ன தேடி ஹீரோ வந்துட்டான், சிவகுமாருக்கு கால் பண்ண அவன் போனே எடுக்கல, அலெக்சாண்டர் ஊர்ல இருக்கா அப்படின்ற மாதிரி தகவலை இவங்க பேசிக்கிற மாதிரி காமிச்சிட்டு அடுத்த சீனு ஹீரோவும் அவரோட டீமும் சிவகுமாரை பார்த்து பேசலான்ட்டு அவரோட வீட்டுக்கு வரும்போது அவரோட வைஃப் இவங்கள பார்த்து என் ஹஸ்பண்ட காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க அழுது புலம்பிட்டு இருக்கு. அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்ததான் அந்த செகண்ட் விக்டிமோட அப்பாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவர் எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. அதுக்கு ஹீரோவும் இவனுக்கு ஞாபகம் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி 1989ல இவன் என்ன பண்ணிட்டு இருந்தான்ற டீடைல் எனக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன் ஹீரோ லேடி அசிஸ்டன்ட் கிட்ட கிருஷ்ணதாஸோட சர்ஜரி நடந்தப்போ இந்த 4 பேரும்
அசிஸ்டண்டா இருந்திருக்கணும். ஆனா இந்த தேர்ட் விக்டிமுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும்போது அதுக்கு ஹீரோ கிருஷ்ணதாஸ புடிச்சாதான் எல்லா டீடைலும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிட்டு வருவாங்களா. அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் வந்து அலெக்சாண்டர் ஊர்ல இருந்து வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் இந்த சமயத்துல எதுக்காக அவர் ஊர்ல இருந்து வந்தாரு அப்படின்னு யோசனை பண்ணிட்டு அவருக்கு கால் பண்ணி எதுக்காக இந்த மாதிரி சமயத்துல நீங்க ஊருக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அலெக்சாண்டரும் இதுக்கப்புறமா என்னால ஓடி ஒளிய முடியாது, எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன், நீங்க உடனே வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி போனை கட் பண்ண ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம போறதுக்கு எப்படி லேட் ஆயிரும், அது வரைக்கும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி தகவலை சொல்லிட்டு அடுத்த நேரா அவரை பாக்குறதுக்கு அவரோட வீட்டுக்கு போகும்போது அப்ப அவரும் ஏதோ ஒண்ணு சொல்லலான்னு வரும்போது அவரோட வீட்டுல கரண்ட் கட் ஆகி கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு கிருஷ்ணதாசும் அவர் கூடவே ரவுடிகளை கூட்டிட்டு வந்து அலெக்சாண்டரை தூக்கிட்டு போறதுக்காக முயற்சி பண்றாங்க. இந்த இடத்துல ஹீரோவும் அவரோட டீமும் இதை தடுக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணியும் கடைசியில அவங்க அலெக்சாண்டரை தூக்கிட்டு போயிடுறாங்க. ஆனா ஹீரோ எப்படியோ அந்த கிருஷ்ணதாசை மட்டும் பிடிச்சிடுறாரு. அவரை உட்கார வச்சு அலெக்சாண்டரை எங்க கொண்டு போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு கிருஷ்ணதாசும் அவர் கையில வச்சிருந்த டிவைஸ் யூஸ் பண்ணி அலெக்சாண்டர் தான் முதல்ல கொண்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோவும் உனக்கு நடந்த சம்பவத்துக்கு நீதி கிடைக்கலதான், அதுக்காக நீ ஆல்ரெடி 3 பேரை கொலை பண்ணிட்டே இல்ல, இதோட நிப்பாட்டிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு கிருஷ்ணதாசும் கோவத்துல அவர் வச்சிருந்த டிவைஸ கீழே போட்டு உடைச்சு அவரோட கோவத்தை காமிக்க அடுத்ததா ஹீரோ கமிஷனர் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு கூட அந்த அசிஸ்டன்ட் கிட்ட சீக்கிரமா கிருஷ்ணதாசன் நம்மளோட கஸ்டடியில எடுக்கணும் அப்படின்னு சொல்ல அப்படியே அந்த சீன் கட் ஆகி அடுத்ததா செகண்ட் விக்டிமோட அம்மாவை கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க ஒரு விஷயத்த எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அது என்னன்னா செகண்ட் விக்டிமோட அப்பா பேரு ராகவன். அவர் கொஞ்ச நாள் கோழிக்கோடு மெடிக்கல் காலேஜ்ல பசங்க படிக்கிறதுக்காண்டி பணத்தை எடுத்து கொடுப்பாங்களா அந்த வேலையை செஞ்சதாகவும் அவர்கிட்ட இதை பத்தி கேட்டா எதுவுமே ஞாபகம் இல்லைன்னு சொல்லிடுவாரு. அப்படியே அவருக்கு ஞாபகம் இருந்தாலும் அதை பத்தி எதுவும் சொல்ல மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு டாக்டர் இந்த காலேஜை பத்தி ராகவன் கிட்ட விசாரிக்க வந்ததா சொல்ல அந்த நபர் யாருன்னு பார்த்தா நம்ம ஃபர்ஸ்ட் சீன்ல பார்த்த அந்த டாக்டர். அவரோட அக்கா அந்த காலேஜ்ல தான் படிச்சதாகவும் அந்த பொண்ணோட பேரு சுஜான்னு அந்த பொண்ணு படிக்கும் போது சூசைட் பண்ணி இறந்ததாகவும் அதை பத்தி ஏதோ விசாரிக்கணும்னு சொல்லிதான் வந்தாரு. ஆனா எவ்வளவு கேட்டாலும் ராகவன் கிட்ட எந்த பதிலும் இல்ல, எல்லாமே மறந்து போச்சுன்னு தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அதுக்கு கூட இருந்த அசிஸ்டன்ட்டும் அந்த டாக்டரோட போட்டோ காமிச்சு இவரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த அம்மாவும் இவர் தான் அப்படின்ற மாதிரி சொல்ல அடுத்த சீன் ஹீரோவும் அவரோட டீம் கிட்ட சுஜாவோட சூசைடுக்கும் கிருஷ்ணதாஸோட சர்ஜரிக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது லேடி அசிஸ்டன்ட்டுக்கு இன்னொரு போலீஸ்கார் போன் பண்ணி அந்த டாக்டர் பத்தி ஹாஸ்பிட்டல் போய் விசாரிக்கும் போது அவர் அந்த ஹாஸ்பிட்டல்ல இல்லைன்னு ஏதோ ஒரு ஆபரேஷன் காண்டி கோழிக்கோடு போயிருக்கிறதாகவும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த இடத்துல ஹீரோ அந்த ஆபரேஷனை சேவியருக்கு தானே பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே போன்ல பேசிட்டு இருக்கிற நபரும் ஆமா அப்படின்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னு மொத்த டீமும் கொஞ்சம் ஷாக் ஆகுது. அடுத்த சீனை அவரை பிடிக்கிறதுக்காண்டி மொத்த டீமும் அங்க இருந்து கிளம்ப அப்படி போகும்போது சேவியருக்கு ஆபரேஷன் பண்ண போற ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி அந்த டாக்டர் கிட்ட அருணை பத்தி விசாரிக்கும் போது அவர் மாசத்துக்கு 2 தடவை நியூரோ சர்ஜன் காண்டி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரதாகவும் அவரோட பூர்வீக வீடு கோழிக்கோட்ல தான் இருக்கிறதாகவும் இந்த ஹாஸ்பிட்டல் வரும்போது அவரோட பூர்வீக வீட்டுக்கும் போவாரு, அங்க சிக்னல் கம்மியா இருக்கும், அதனால கூட உங்களுக்கு போன் ரீச் ஆயிருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரா. ஹீரோவும் அந்த அட்ரஸ வாங்கிட்டு கூட இந்த அசிஸ்டன்ட் கிட்ட நம்ம 2 டீமா பிரிஞ்சு லேடி அசிஸ்டன்ட்ட சேவியருக்கு பாதுகாப்பா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சுட்டு ஹீரோவும் இன்னொரு அசிஸ்டன்ட்டும் வருணை பாக்குறதுக்காண்டி அவரோட வீட்டுக்கு வருவாங்களா. அவர்கிட்ட கிருஷ்ணதாஸோட போட்டோ காமிக்கும் போது அந்த டாக்டர் இதை பார்த்துட்டு இவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்டோன்னே ஹீரோக்கும் அசிஸ்டன்ட்டுக்கும் ஒரே ஷாக்கு. இவரும் கில்லரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையோ அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உங்க அக்காவோட இறப்புக்கு காரணம் யாருன்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க, அது சம்பந்தமா அனாட்டமிக் டிசாஸ்டர்ல வேலை பார்த்த ராகவனை போய் மீட் பண்ணிருக்கீங்க, எதுக்காக போய் அவரை பாத்தீங்க, எல்லா விஷயத்தையும் ஓபனா சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அந்த டாக்டர் அருணும் எனக்கு 5 வயசா இருக்கும் போதே என்னோட அக்கா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, அவங்க எதுக்காக அந்த மாதிரி பண்ணாங்கன்னு சொல்லி யாருக்கும் எந்த ரீசனும் தெரியல, நானும் எங்க அக்காவும் ரொம்பவே க்ளோஸ்ன்றதுனால இதை என்னால தாங்கிக்க முடியல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என் அக்காவோட மெடிக்கல் புக்கை பார்க்கும்போது அதுல ஒரு போட்டோ இருந்தது, அதுல அக்காவும் கூடவே ஒரு பையனும் இருந்தாரு, அவரை பத்தி விசாரிக்கலாம்னு சொல்லி அக்காவோட ஃப்ரெண்ட கண்டுபிடிச்சேன், அப்பதான் அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க, அக்காவும் அந்த போட்டோல இருக்கிற நபரும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு, அவங்க 2 பேரும் அனாட்டமிக் செக்ஷன்ல தான் ரகசியமா சந்திக்கிறதாகவும் அதுக்கு தேவையான உதவிகளை ராகவன் தான் பண்ணி கொடுத்ததாகவும் எனக்கு தகவல் கிடைச்சது, அது சம்பந்தமா ராகவனை போய் விசாரிக்கலாம்னு சொல்லிதான் அவர்கிட்ட போய் விசாரிச்சேன், ஆனா அவருக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அதுக்கப்புறம் இதை பத்தி விசாரிக்கிறத நான் நிறுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு ஹீரோ அந்த போட்டோ கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க வருணும் அந்த போட்டோ எடுக்கிறதுக்காண்டி உள்ள போகும்போது இந்த சைடு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் இவரை நம்ம தப்பா புரிஞ்சுக்கிட்டோம், நம்ம வேற ஏதோ ஒண்ணு மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சைடு ஹாஸ்பிட்டல்ல சேவியரா அந்த கில்லர் கிட்னாப் பண்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு வருணும் அந்த போட்டோவை காமிக்கும் போது சுஜா கூட இருந்தாரு லவர், அவரோட முகம் மட்டும் தெளிவா இல்லாம இருக்குமா. இதை பார்த்துட்டே இருக்கும்போது லேடி அசிஸ்டன்ட் இந்த அசிஸ்டன்ட் கால் பண்ணி சேவியர் மிஸ்ஸிங் அப்படின்ற மாதிரி தகவலை சொல்ல இந்த சைடு அந்த கில்லர் அந்த காலேஜுக்கு சேவியரா கூட்டிட்டு வர மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் கார்ல வரும்போது நம்ம நினைச்சது மாதிரி விக்டிம்ஸ் 5 பேர் கிடையாது 4 பேர் தான். டாக்டர் அருண் காமிச்ச போட்டோல சுஜாவோட லவர்னு சொல்லி
முன்னாடி பார்த்தோம் இல்லையா, அந்த போட்டோல இருக்கிற நபர் தான் அலெக்சாண்டர். நேத்து அலெக்சாண்டர் வீட்டுல போன்ஸ் ராய் மரம் பார்த்தேன். அதே மரம் வருண் கொடுத்த போட்டோலே இருந்தது. இது அலெக்சாண்டரும் கிருஷ்ணதாஸும் சேர்ந்து பண்ண பெரிய பிளான். நம்ம நினைக்கிற மாதிரி அலெக்சாண்டர் விக்டிம் கிடையாது, அவர் தான் வேட்டைக்காரனே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான அலெக்சாண்டர் துபாய்க்கு போகல, டாக்குமெண்ட்ல இருக்கிற அலெக்சாண்டர் தான் துபாய்க்கு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கமிஷனர் ஹீரோக்கு கால் பண்ணி, நீ சந்தேகப்பட்டது சரிதான், 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆதார் ஐடியில ஒரு நேம் சேஞ்ச் ஆயிருக்கு, இப்ப இருக்கிற அலெக்சாண்டரோட ஒரிஜினல் பேரு சுதாகரன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோவும் இதை கேட்டு நம்ம இந்த கேஸ எங்க ஆரம்பிச்சோமோ அந்த இடத்துக்கு தான் இப்ப போகணும், கோழிக்கோட் மெடிக்கல் காலேஜ்ல இருக்கிற அனாட்டமிக் டிசெக்ஷன் ஹாலுக்கு தான் இப்ப போகணும், இது வரைக்கும் நம்ம பார்த்த அலெக்சாண்டர் ஒரு டூப்ளிகேட், இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற அலெக்சாண்டர் தான் ஒரிஜினல் அப்படின்ற மாதிரி இந்த சைடு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த சைடு ஒரிஜினல் அலெக்சாண்டர் காமிக்கிறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம மம்முட்டி சாரு. இவர் இந்த படத்துல ஒரு கேமியோ ரோல் பண்ணிருக்காரு. இது வரைக்கும் நடந்த கொலைக்கு எல்லாமே இவர் தான் காரணம். இந்த படத்துல இதுதான் செமையான ட்விஸ்ட். அந்த இடத்துக்கு ஹீரோவும் வர்ற மாதிரி காமிச்சிட்டு இந்த சைடு கில்லரும் சேவியர் மேல ஃபார்மலின்லாம் தெளிச்சு சேவியரை பார்த்து, இந்த ஹால் உனக்கு ஞாபகம் இருக்கா, இந்த இடத்துல கிழவருக்கு பதிலா என்னைய வச்சு என்னோட வாழ்க்கையை நாசம் பண்ணீங்க, நீங்க தொடங்குனதை இப்ப நான் முடிச்சு வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கையில ப்ளூ மார்க்கால ஒரு கோடு போட்டுட்டு 11 நம்பர் ஸ்கல்பால அந்த கோடு மேலேயே ஒரு கீரலை போட்டு அடுத்து நேரா அவரோட இதயத்திலே குத்தலான்னு வரும்போது பின்னாடி வந்த ஹீரோ கன்னால ஷூட் பண்ண அந்த இடத்துல கில்லரும் கத்திய கீழே போட்டுருவாரா. அதுக்கப்புறம் ஹீரோ அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போக இந்த விஷயம் மீடியா ஃபுல்லா பரவி பரபரப்பா பேச ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த சீனே கில்லர்ஸான கிருஷ்ணதாஸையும் அலெக்ஸையும் கமிஷனரோட பார்வையில ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. அதன்படி கிருஷ்ணதாஸ் படிக்கிற காலத்துல நல்ல பாடம் திறமையுள்ள பாடகரா இருந்திருப்பாரு. லைஃப்ல எப்படியாவது ஒரு பாடகரா ஆகணும் அப்படின்றதுக்காண்டி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கூல்ல, அப்புறம் கோயில் திருவிழான்னு சொல்லி எல்லாத்துலயும் இவரை தான் பாட வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணதாஸோட லைஃப் போயிருந்திருக்கும். அப்படியே இன்னொரு சைடு அலெக்ஸ், சிவகுமார், சேவியர், செல்வராஜ் இவங்க 4 பேருமே ஒரே பேட்ச்மெண்ட்ல டாக்டர்ஸா படிச்சுட்டு இருந்திருப்பாங்க. அதுல ஹீரோ வந்து ஒரு நல்ல டாக்டர் ஆகணும்ன்றது அவரோட எய்ம். சிவகுமார் படிக்கிற காலத்துல பிரில்லியண்டாவும் அதே சமயத்துல பிளே பாயாவும் இருந்திருப்பாரு. செல்வராஜ் பத்தி சொல்ல போனா டாக்டருக்கு படிக்க வந்து எப்ப பார்த்தாலும் ஒரே போதையாவே தான் இருப்பாரு. அடுத்ததா சேவியர், இவரும் அலெக்ஸும் ஒரே டிபார்ட்மெண்ட் தான். அலெக்ஸ் மேல எப்பவும் இவருக்கு ஒரு காண்டு இருந்துட்டே இருக்கும். இப்படி அவங்களோட படிப்பு போயிட்டு இருக்கும் போது ஒரு நாள் மரத்துல இருந்து ஒரு நபர் கீழே விழுந்துட்டாருன்னு சொல்லி எமர்ஜென்சி கேஸ் வந்திருக்குமா. அந்த இடத்துல சேவியர் எதா இருந்தாலும் முதல்ல எக்ஸ்ரே எடுத்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரா. இதனால கூட வந்த சொந்தக்காரங்களும் அவர் கூட பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல அலெக்ஸ் வந்து அந்த பேஷண்டோட நிலைமையை பார்த்து டென்ஷன்னாலதான் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த சிச்சுவேஷனை சரி பண்ணி அந்த பேஷண்ட்டை நார்மல் நிலைமைக்கு கொண்டு வருவாரு. அதுக்கப்புறம் தான் சீஃப் டாக்டர் வருவாரா. அலெக்ஸை பார்த்து சிச்சுவேஷனை நீங்க சரியா ஹேண்டில் பண்ணீங்கன்னு சொல்லி அவரை பாராட்டிட்டு சேவியரை சத்தம் போட்டு போவாரா. இதனால சேவியருக்கு அலெக்ஸ் மேல கோவம் வருது. அதே சமயத்துல சிவகுமாரும் வந்து சேவியரோட கோவத்தை தூண்டி விட்டு பேசும்போது சேவியருக்கு அலெக்ஸ் மேல எக்ஸ்ட்ரா காண்டாகுது. அதே காலேஜ்ல ஃபர்ஸ்ட் இயர்ல சுஜான்னு சொல்லி ஒரு பொண்ணு ஜாயின் ஆகும். அவங்க மேல சிவகுமாருக்கு ஒரு கண்ணு இருந்தாலும் சுஜாவும் அலெக்ஸும் லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால சிவகுமாருக்கும் அலெக்ஸ் மேல ஒரு காண்டு வந்துருது. அதே மாதிரி செல்வராஜும் பேஷண்ட்க்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அந்த மருந்தை இவரோட உடம்புல செலுத்தி போதை ஏத்திக்கிறாரு. இந்த விஷயத்தை அலெக்ஸ் பார்த்து ஹெச்ஓடிக்கு இன்ஃபார்ம் பண்ண இது ஒரு பெரிய வயலன்ஸ் இல்லையா, அதனால அவங்க காலேஜ்ல இருந்து டிஸ்மிஸும் பண்ணிடுறாங்க. இதனால அலெக்ஸ் மேல செல்வராஜுக்கும் ஒரு பகை வந்துருது. ஆனா அலெக்ஸ் ஒரு நல்ல டாக்டர் ஆகிறதுக்கு என்னெல்லாம் தகுதி வேணுமோ அதெல்லாம் வளர்த்துக்குவாரு. இதனால அங்க இருக்கிற எல்லா ஹெச்ஓடிக்கும் அலெக்ஸ் மேல நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். சர்ஜரிக்காக எந்த பேஷண்ட் வந்தாலும் அலெக்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதனால சேவியருக்கு எக்ஸ்ட்ராவே காண்டாகுது. இந்த சைடு இவங்க எல்லாரும் அலெக்ஸ் மேல ஒரு கோவம் இருந்தாலும் ஆனா அலெக்ஸ் இதெல்லாம் கண்டுக்காம அவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரோ அந்த விஷயத்த கரெக்டா பண்ணிட்டே போவாரு. இப்படி இன்னொரு சைடு அலெக்ஸுக்கும் சுஜாக்கும் ஒரு மாதிரி லவ் ஓடிட்டு இருக்குமா. இவங்க தனியா மீட் பண்றதுக்காண்டி ராகவன் மூலமா அப்பப்போ அனாட்டமிக் டிசெக்ஷன் ஹால்ல மீட் பண்ணிக்குவாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்லா பாடிட்டு இருந்த கிருஷ்ணதாஸ் திடீர்னு அவரோட கழுத்துல பிரச்சனைன்னு சொல்லி அந்த மெடிக்கல் காலேஜுக்கு வரும்போது சீஃப் டாக்டரும் செக் பண்ணி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன சர்ஜரி பண்ணா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆபரேஷன் பண்ற பொறுப்பையும் அலெக்ஸ் கிட்ட தான் கொடுக்குறாங்க. இதனால கிருஷ்ணதாஸ் ஒரு மாதிரி பயந்து போயிருக்கும் போது அலெக்ஸ் அவரை சமாதானம் படுத்துறாரு. மறுநாள் ஆபரேஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு சுஜாவும் அலெக்ஸும் மீட் பண்ணும்போது சுஜாக்கு ஹாலிடேன்றதுனால அவங்க ஒரு மாசம் ஊர் போறேன்னு சொல்லிட்டு அவங்களும் 2 பேரும் பேசிட்டு அங்க இருந்து இவங்களும் கிளம்ப, அப்படியே மறுநாள் கிருஷ்ணதாஸ்க்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பேஷண்ட் சரியா மோஷன் போக முடியாம எமர்ஜென்சில வரும்போது யார இந்த கேஸ பாக்க சொல்லலாம்னு சொல்லி யோசனை பண்ணும்போது அந்த இடத்துல சிவகுமார் தான் சேவியரை ரெக்கமெண்ட் பண்ண, அதுக்கு சீஃப் டாக்டரும் சிவகுமார்ட்டே சொல்லி நீயே சேவியர் கிட்ட போய் சொல்லிரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது சிவகுமாரும் சேவியர் கிட்ட இந்த கேஸ சீஃப் டாக்டர் உன்னை பாக்க சொல்லி இன்ஃபார்ம் பண்ணிருக்காரு, உன்னை ரெக்கமெண்ட் பண்ணதே அலெக்ஸ் தான் அப்படின்ற மாதிரி அலெக்ஸ் மேல பழிய போட, இதனால சேவியருக்கு பெரிய பெரிய கேஸ் எல்லாம் அலெக்ஸ் கிட்ட குடுக்குறாங்க, இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நம்ம கிட்ட குடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு டென்ஷன்லயே அந்த கேஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வரும்போது இந்த சைடு அலெக்ஸ் ஒரு நர்ஸ் கிட்ட கிருஷ்ணதாஸ்க்கு ஆபரேஷன் பண்றது கொஞ்சம் டென்ஷனா இருக்கு, எந்த பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நான் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. இந்த விஷயத்த சேவியர் கேட்டு அவர் ஏதோ வில்லத்தனமா யோசிக்க அடுத்த சீனு சேவியரும் அலெக்ஸும் சேர்ந்துதான் கிருஷ்ணதாஸ்க்கு ஆபரேஷன் பண்றாங்க. ஆபரேஷன்லாம் முடிஞ்சு கடைசி ஸ்டேஜ்ல ஸ்டிச் பண்ணுவாங்க
குத்துவாங்க இல்லையா, அந்த சமயத்துல ஜேவியர் வேணும்னே கழுத்துல இருக்கிற நரம்புல ஒரு காயத்தை ஏற்படுத்தும் போது கிருஷ்ணதாஸ்னால பேச முடியாம ஆயிருது. கிருஷ்ணதாஸால பேச முடியாம இருந்ததுக்கான காரணம் அலெக்ஸ் மேல ஜேவியருக்கு இருந்த பொறாம தான். இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்ததா இந்த ஆபரேஷனுக்கு முழுக்க முழுக்க அலெக்ஸ் தான பொறுப்பு, சோ அதனால அவரை 1 மாசத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜேவியரை இதுக்கப்புறம் அவரால் உயிரோட இருக்கிற யாரையும் நீ ஆபரேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் லிஸ்ட் பண்ணி அவரை சஸ்பெண்டும் பண்ணிடுறாங்க. இதனாலதான் ஜேவியர் ஃபாரன்சிக் டாக்டரா மாறி இருப்பாரு. இந்த விஷயத்தினால அலெக்ஸ் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்க. ஆனா இந்த சைடு ஜேவியரையும் செல்வராஜையும் சிவகுமார் மேலும் தூண்டி விட்டு அலெக்ஸ் மேல கோவத்தை ஏத்தி விட அலெக்ஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் நல்ல போதை ஏத்திக்கிட்டு ராகவன் மூலமா சுஜா அவங்கள வர சொன்னான்னு சொல்லி அலெக்ஸா அந்த அனாட்டமி ஹாலுக்கு கூட்டிட்டு வந்து பின்னாடி இந்த 3 பேரும் அவர் மண்டையில அடிச்சு திரும்ப அவரை படுக்க போட்டு அவருக்கும் போதை மருந்து ஏத்தி விட்டு திரும்பவும் அவரோட மண்டையில அடிச்சு நல்ல காயத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அவரை கார்ல ஏத்தி யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி சீனை கிரியேட் பண்ண இதனால மேலும் அலெக்ஸுக்கு காயம் ஏற்பட்டுருது. அது மட்டும் இல்லாம இந்த ஆக்சிடென்ட்க்கு காரணமே அலெக்ஸ் போதை ஏத்திட்டு கார் ஓட்டுனதுனாலதான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சிடறாங்க. அடிபட்ட அலெக்ஸும் 8 மாசமா கோமால இருந்திருப்பாரு. ஒரு ஸ்டேஜ்ல இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் இவரால ரெக்கவர் ஆக முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்ல இந்த விஷயத்த சுஜா கேட்டு மனசு உடைஞ்சு போய் அவங்களால வெளியில எதுவும் சொல்ல முடியாது இல்லையா, அதனால ஓடுற பஸ்ல நடுவுல விழுந்து அவங்களோட உயிரையும் மாச்சுக்கிறாங்க. இவங்க உயிர் போன அடுத்த சமயத்துல அலெக்ஸுக்கும் உயிர் வந்துருது. அப்படி உயிர் வந்தாலும் பழைய விஷயங்கள் எதுவுமே இவரு ஞாபகம் இருக்காது, எல்லாமே மறந்து போயிருப்பாரு. இருந்தாலும் அலெக்ஸோட அம்மா இவரை திரும்ப மீட் கொண்டு வரணும்ன்றதுக்காண்டி ரொம்ப கண்ணும் கருத்துமாவே பாத்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவங்களும் இறந்து போக அலெக்ஸ் யாரும் இல்லாம தனிமையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது 3 வருஷத்துக்கு முன்னாடி கிருஷ்ணதாஸ் ஒரு பேட்டி கொடுத்திருப்பாரா, அந்த பேட்டியில இதுக்கு முன்னாடி அவர் நல்லா பாடிட்டு இருந்ததாகவும் இப்ப வாய் பேச முடியாம ஆயிட்டாருன்னு சொல்லி இவர் பாடின அந்த பாட்டை போட்டு காமிப்பாங்களா. இந்த விஷயத்த அலெக்ஸ் பார்த்தோன்னு பழைய விஷயங்கள் ஞாபகம் வந்துருது. அதுக்கப்புறம் அலெக்ஸ் கிருஷ்ணதாஸை மீட் பண்ணி இவங்க 2 பேர் சேர்ந்துதான் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிருப்பாங்க. இந்த விஷயத்துல எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அங்க இருக்கிறவங்களுக்கு இவங்களோட பழைய விஷயங்களை கேட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஜேவியரை கொலை பண்ணும்போது அலெக்ஸ்க்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா இந்த உண்மையை சொல்றதுக்கு வெளியில ஒரு ஆள் வேணும் அப்படின்றதுக்காண்டி தான் கிருஷ்ணதாஸை வேணும்னே போலீஸ்ல மாட்ட வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறாரு. அலெக்ஸ் கிட்ட உங்களோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு அந்த 3 பேர் காரணமா இருந்தாலும் உங்களால இறந்து போனவங்க இப்ப சாக வேண்டியவங்க கிடையாது, இந்த விஷயத்தை நீங்க பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த இடத்துல அலெக்ஸ் என்னோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் இவங்க தான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காக பழி வாங்க இறங்கும் போது அந்த இடத்துல யாரு இவங்க அப்படின்னு சொல்லி நம்மளால பார்க்க முடியாது. பிரியமானவங்களை இழக்கும் போது அதோட வலி எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களாலையும் புரிஞ்சுக்க முடியும்ல அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஹீரோவும் மத்த எல்லாத்தோட பசங்களையும் நீங்க கொல்லும் போது ஜேவியரோட பொண்ணை மட்டும் ஏன் விட்டு வச்சீங்க, ஜேவியருக்கு தனிப்பட்ட முறையில உங்களோட பனிஷ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு தானே நினைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு அலெக்ஸும் இவ்வளவு பண்ண அவங்கள நீங்க காப்பாத்ததான் நினைக்கிறீங்க, அந்த அளவுக்கு அவங்க ஒன்னும் நிரபராதியும் கிடையாது, அவங்க செஞ்ச தப்ப வச்சு நீங்க அவங்கள அரெஸ்ட் பண்ணவும் முடியாது, அதுக்கான எவிடன்ஸ் உங்ககிட்ட இல்ல. அப்படி இருக்கும்போது இப்ப நாங்க செஞ்ச விஷயத்தினால அவங்க 3 பேரும் அழுதுதானே இருக்காங்க, அது மட்டும் இல்லாம எங்களுக்கு நடந்த கொடுமைகளை இப்ப நாங்க உங்களுக்கும் சொல்லிருக்கோம், இந்த விஷயம் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ சரி ஓகே நாளைக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்கு, நீங்க ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பும் போது அலெக்ஸ் அவரை கூப்பிட்டு நானும் ஒரு தடவை ஜேவியரை பாக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்க அடுத்த சீனே ஜேவியரும் அலெக்ஸும் மீட் பண்றாங்க. அப்பவும் பாருங்க ஜேவியர் எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம தப்பு அவர் பண்ணல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாரா. இதனால அலெக்ஸும் டென்ஷன் ஆகி இப்ப வேணா நீ தப்பிச்சிருக்கலாம், ஆனா நீ பண்ண தப்புக்கு கண்டிப்பா ஒரு நாள் உனக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த இடத்துல ஹீரோவும் இந்த ஜேவியர் சாக வேண்டிய ஆள் தான், நம்ம தான் காப்பாத்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அடுத்த சீனே அந்த ஜேவியர் ஒரு புத்தகம் எழுதி அன்னைக்கு தான் அவரு ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குமா, அந்த இடத்துக்கு ஹீரோவும் போயிருப்பாரு. அப்படி ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு ஃபாரன்சிக் டாக்டர் கால் பண்ணி அந்த 3 பேர் இறந்தப்போ அவங்க கைகள்ல ப்ளூ கலர்ல மார்க் இருக்கும் இல்லையா, அந்த மார்க் என்னன்னு சொல்லி ஹீரோ கேட்டிருந்திருப்பாரு. அதோட ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ப்ளூ மார்க் மூலமா ஒரு பாக்டீரியாவை உடம்புக்குள்ள செலுத்த முடியும். அந்த பாக்டீரியா உடம்புக்குள்ள போய் வளர்ந்ததுக்கு அப்புறம் 7 நாள் கழிச்சுதான் அதோட தன்மையை நமக்கு தெரிய வரும். இது கொஞ்சம் கொஞ்சமா உடம்புக்குள்ள போய் உடம்புல இருக்கிற எல்லா உறுப்பையும் கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சு கடைசியா மரணத்தை கொண்டு வந்துரும். இந்த பாக்டீரியாவை அழிக்கிறதுக்கு இது வரைக்கும் எந்த மெடிசனும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாரா. அதே சமயத்துல இந்த சைடு ஜேவியரும் மேடையில தெனாவிட்டா பேசிட்டு இருப்பாரா. அவரோட உடம்புலையும் கொஞ்சம் கொஞ்சமா இருமல் வந்து ஒரு ஸ்டேஜ்ல அவரால் பேச முடியாம மயங்கி விழுந்து அந்த இடத்துல உயிரையும் விட்டுறாரு. இந்த விஷயத்தையும் ஹீரோ பாத்துட்டு இருக்கும் போதுதான் அலெக்ஸ் சொன்ன விஷயங்கள் ஞாபகம் வரும். என்னதான் இந்த விஷயத்துல தெய்வம் எங்களை கைவிட்டு இருந்தாலும் சாத்தான் இந்த விஷயத்துல கைவிட மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அந்த பாக்டீரியாவை தான் சாத்தான் சொல்லி இன்டைரக்டா சொல்லியிருப்பாரு. இந்த விஷயமும் ஹீரோக்கு புரிய வர அதே சமயத்துல ஜேவியரும் இறந்து போயிருவாரு. அப்படியே அடுத்த சீனு தன்னோட அக்கா சுஜா இறந்து போனதுக்கான காரணத்தை டாக்டர் அருண் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் செல்வராஜோட ஒய்ஃப் அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அவங்க விட்டுட்டு போற மாதிரியும் இன்னொரு பக்கம் சிவகுமார் அவரே சூசைட் பண்ணிக்கிற மாதிரி எல்லாம் காமிச்சிட்டு அடுத்ததா ஹீரோ நிம்மதியா தூங்குற மாதிரியும் காமிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன் ஹீரோ வழக்கம் போல ஜெயில இருக்கிற அந்த கைதிக்கு சாப்பாடு வாங்கிட்டு வருவாரா. அதே சமயத்துல அலெக்ஸும் கிருஷ்ணதாசும் அந்த சைடு வரும்போது அவங்கள பார்த்து உங்களோட கதைய படமாக்குறதுக்கும் புத்தகமா வெளியிடுறதுக்கும் நிறைய ஆஃபர் வந்ததா கேள்விப்பட்டேன்,
மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அலெக்ஸும் போர் நடந்ததுக்கு அப்புறம் பிணங்களை தின்றதுக்கு நிறைய கழுகு கூட்டம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பாதிதான் பதில் சொல்லியிருக்கேன். ஜேவியோட பொண்ணை கொலை பண்றதுக்கு அவங்க அமெரிக்கால இருந்து வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணி இருந்திருக்கலாம். அப்படி இல்லாட்டினா கிருஷ்ணதாசன் இன்னும் நான் கொஞ்சம் கம்பல் பண்ணியிருந்தேன்னா அவனும் ஜேவியரோட பொண்ணை கொலை பண்றதுக்கு ஒத்துட்டு இருந்திருப்பான். ஆனா நான் இதெல்லாம் பண்ணதுக்கான காரணம் உங்களுக்காண்டிதான். ஏன்னா நீங்க ஒரு நல்ல மனுஷன், திரும்பவும் உங்களை ஒரு நல்ல ஆபீசரா மாத்தணும்னு நினைச்சோம். நம்ம திரும்ப திரும்ப சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது போன் ரெசிடியோ அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாரா. இத கேட்டோன்னு ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் புரிய வந்து அடுத்ததான் அந்த கைதி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது வழக்கம் போல எந்த விஷயம் ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப ஹீரோ என் ஒய்ஃபையும் குழந்தையும் நீ எங்க புதைச்சன்னு கேட்கல, அவங்க எங்க இருக்காங்கன்னு தான் கேட்டேன். உன்னோட கார் டிக்கியில சில ரத்தக்கரையோட என் ஒய்ஃபோட ட்ரெஸ்ஸும் கூடவே ஒரு கத்தி இருந்தது. பொதுவாவே எலும்பை வெட்டுறதுக்குன்னு சொல்லி பயன்படுத்தின கத்தியில போன் ரெசிடியூ இருக்கும். என்னதான் அந்த கத்தியை கழுவுனாலும் என் கெமிக்கலே ஊத்தி வாஷ் பண்ணாலும் போன் ரெசிடியூ போகாது. என் குடும்பத்தை வெட்டின கத்தியில போன் ரெசிடியூன்னு சொல்லி ஒரு சின்ன பீஸ் கூட கிடைக்கல. நான் கிராஸ் செக் பண்ணிட்டேன். நீ என் குடும்பத்தை வெட்டி கொலை பண்ணல. இன்னும் சொல்ல போனா நீ எதுவுமே பண்ணல. அவங்கள யார் என்ன பண்ணாங்கன்றது உனக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல அந்த கைதியும் சாப்பிட்டுட்டு இருந்தவன் திடீர்னு பதட்டமாயி ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சு, இதை நீ கண்டுபிடிக்கிறதுக்காண்டிதான் தன்னால வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நீ தான் பெரிய இன்வெஸ்டிகேட்டர் ஆச்சு, உன்னால முடிஞ்ச கண்டுபிடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சவால் விட அந்த இடத்துல ஹீரோவும் நான் கண்டுபிடிச்சு காமிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில சொல்ல இந்த இடத்துல செகண்ட் பார்ட்டுக்கான லீட கொடுத்துட்டு அப்படியே அந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சோ எப்படி இருந்தது இந்த படம்? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம யூடி வாய்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, டாடா, பை, see you.